உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தின் 14வது நாள். காட்டலைக்கு எடுத்து வருபவர்கள் யாரும் இல்லை. அவை எல்லோரையும் இணைத்து கொண்டு பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி. லண்டன் தமிழ் வானொலியிலும் இப்போது நேரலையில் இணைந்திருக்கின்றோம் சிறப்பாக. இன்று நாங்கள் வாட்ஸ்அப்பில் தந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதிலும் இப்போது பாமுகம் நிகழ்ச்சி நேரலையில் கேட்கக்கூடியதாக இருக்கும். மற்றும்படி firstodio.net இணையம் உங்களோடு இணைகிறது. மொபைலில் நீங்கள் ஆப் ஒன்றை டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். மெல்ல மெல்ல அது லண்டன் தமிழ் ரேடியோ என்ற பெயரை டைப் பண்ணி ஆண்ட்ராய்டு, அதாவது சாம்சங் அல்லது ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் இப்போது அங்கும் கூட நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க கேட்க முடியும் என்பதை ஞாபகப்படுத்தி, இன்றைய நாளினுடைய நிகழ்ச்சிகள் அநேகமாக எல்லா நிகழ்ச்சிகளும் இன்று நேரலைக்கு வருகிறது. இரவு 8 மணி 8:30 மணி நிகழ்ச்சி மட்டும். அது ஒரு நிகழ்ச்சி 1வது 3வது வாரம், ஒரு நிகழ்ச்சி 4வது வாரம் மட்டுமே நடைபெறும். இன்று என்ன வாரம், எத்தனையாவது வாரம்? ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதத்தில் 2வது வாரம். ஆகவே இந்த முறை இன்றைய தினம் இல்லை, அடுத்த வாரம் மருத்துவருடைய நேரம். மருத்துவர் பிரதீபா பிரபாகரன் அவர்கள் ஜீவாவின் தேடலில் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வார்கள். அதுக்கு அடுத்த வாரம் 28ஆம் தேதி, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை, உதிப்பூக்களினுடைய விவாத மேடை இடம்பெறும். அவை இன்று இரவு அழகிய மலர்களை பொன்மாலை பொழுதை தரிசித்ததுக்கு பிறகு எல்லோரும் நிம்மதியாக முடிந்தால் சாப்பிட்டு விட்டு நல்ல தூக்கத்துக்கு போகலாம். இல்லாவிட்டால் ராஜினி அவர்களைப் போல மெல்ல அப்படியே சமையல் அறைக்குள் இருந்து கொண்டு டிஆர்டி பக்கம் அப்படி ஓன் பண்ணி நிகழ்ச்சியோடு பிணைந்திருக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு நாம் நிகழ்ச்சியோடு நகர்ந்து கொள்கிறோம். எல்லோரும் உற்சாகமா? சரி, அதே உற்சாகம் தொடரட்டும் என்று வாழ்த்தி கொண்டு, இன்று புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தின் 14வது நாளிலே பாடல் ஒன்றை தந்து காலை சிந்தனைக்குள் நுழைய போகிறோம். பாடல் தர வருகிறார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம். உங்களுக்கு வசந்தா ஜெகதீசனுடைய வரிகளை நான் பாடலாக தருகிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் பாடல் தருவதற்கு அவருக்கும் மாட்டுக்குரியபடி, ஜானதேசனும் 3 பாடல் தந்தார், அவருக்கும் மாட்டுக்குரியபடி இன்றைய பாடல் வசந்தா ஜெகதீசன். முதலொளியாய் முடிசூடும் மொழியாரமே, விழுதாகி வேறான இம்மாதமே. முதலொளியாய் முடிசூடும் மொழியாரமே, விழுதாகி வேறான இம்மாதமே. நிலையூன்றி நிமிந்தனும் கலை கூடமே, நிலையூன்றி நிமிந்தலும் கலை கூடமே. நிதமாக படைப்புக்கள் வெளியாகுமே, நிதமாக படைப்புக்கள் வெளியாகுமே. உயிரோட்டம் உருவாக்கும் உலகாளுமே, உயிரோட்டம் உருவாக்கம் உலகாளுமே. 29 அகவை இதற்கு ஈடாகுமே, 29 அகவை இதற்கு ஈடாகுமே. உருவாக்கத்திறனாலே உலகாளுமே, உருவாக்கத்திறனாலே உலகாளுமே. பணியாற்றும் பாமுகம் தனி தோட்டமே, பணியாற்றும் பாமுகம் தனி தோட்டமே. முதலொளியாய் முடிசூடும் மொழியாரமே, விழுதாகி வேறான இம்மாதமே. அடுத்த தலைமுறை வேள்வியின் உயிர் பீடமே, புலம்பெயர் உலகத் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமே. புலம்பெயர் உலகத் தமிழர் சிறுவர் எழுத்தாளர் மாதமே. எமக்கான வரப்பிரசாதமே, நன்றி செப்பி நாம் வாழ்த்தும் நன்னாளிலே, நன்றி செப்பி நாம் வாழ்த்தும் நன்னாளிலே. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வரிகள் வசந்தா ஜெகதீசன் அவர்கள் என்று சொன்னீர்கள்.
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உற்சாகமாய் 14 பாடல்களை இந்த மாதத்துக்கு வரிகளாய் தைத்து தந்தமைக்காக அதை அழகாய் பொருத்தி பாடலாக்கி தந்தீர்கள் தமிழ் கலிராஜன் அவர்கள். 14 நாட்களும் சனி கிழமைகள் நீங்களாக ஜெயானடேசன் அவர்களும் தந்தார்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னீர்கள். ஜெயானடேசன் அவர்கள் எத்தனை பாடல்களை தந்திருந்தார்? மன்னிப்போடு இன்றும் தந்திருந்தால் நான் அதை நாளைக்கு அந்த பாடலை தருவோம் என்று நினைத்தேன். இன்று எத்தனை மணிக்கு தந்திருந்தார்? இல்ல இல்ல நேற்றே தந்துட்டார். நேற்றே தந்துட்டார். அதற்கு முதல் வசந்தாவும் தந்திருந்தார். அவர் நேற்று நீளத்தோடைய தந்துவிட்டார். அப்ப நாம் பாடலாக்கல நீங்கள் இல்ல பாடுவதா பாடுவேன் எழுதி கொண்டால் வந்து நான் நேரத்தை கவனத்தில் கொண்டு அதை சொல்லிவிட்டேன். ஜெயநடேசன் அவர்களை பாட சொல்லி கேட்போமோ? இல்ல நீங்க பாடுங்க. சரி, இத்தனைக்கும் அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம் எல்லாரும் 4 வரி எழுதுங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் வேறு தந்திருந்தார்கள்? வேறு யார் யார் தந்திருந்தார்கள்? கவிதை புத்தகங்களை நெருப்பில போட்டு எரியுங்கோ மற்றாக்கள். என்ன அப்ப தம்பியோட அந்த பாடலும் ஒரு சந்தை நிமிஷத்துக்கு தான் வரும். வணக்கம் அனைவருக்கும். நான் திங்கட்கிழமையிலிருந்து நாளையிலிருந்து நான் தருகிறேன் பாடல். இதுக்குள்ள நேவிச அவர்கள் வாணிமோகனுக்கு விளங்கப்படுத்துறார். ஞாயிற்றுக்கிழமை மோகன் கேட்டிருந்தார் என்று, ஆனால் தான் எழுதவில்லை. எல்லாரும் எம்பிமாராக இருக்கத்தான் ஆசைப்படுறோம். என்ன யாரும் மக்கள் ஊழியர்களாக இருக்க ஆசைப்படவில்லை. சரி, நல்லது. நீங்கள் கவிதை எழுதி உங்கள் வரி பாடலாய் வந்தால் நடாமோகனுக்கு சொத்து குவியும் நிறைய. அது தூக்கி போக வழி இல்லாமல் நான் ஓடி திரிவேன். நல்லவை நடக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கு. அதுக்காக எழுதணும் என்று கஷ்டப்படாதீங்கோ. அடுத்த 2வது வீடு வாங்கத்தானே வேணும். எல்லாரும் அது கூடுங்கோ. கேட்போம். சுவிட்சர்லாந்து நேயர்கள் யாராவது இணைஞ்சிருக்கிறீங்களோ? சரி, சுவிட்சர்லாந்தில் இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து அடங்கலாக 26 கண்டோனிலும் அது என்னன்றதை தாங்கள் காலை சிந்தனையினுடைய நிறைவிலே வந்து சொன்னால் மகிழ்ச்சி அடைவோம். புதிதாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அங்கங்கே கேட்டுட்டு ஓடி திரிபவர்கள், இந்த கேள்விக்கு எங்கள் முடிந்தால் உங்களால் பதில் சொல்லுங்கள். நீங்கள் முகநூலிலும் கூட எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜூமில் இணைந்து கொண்டு பாமுகத்தில் நீரலைக்கு வராவிட்டாலும் கூட உங்களுடைய ஆர்வத்தை எதிர்பார்க்கிறோம். இது சுவிட்சர்லாந்து நேயர்களுக்கான ஒரு அறிவித்தல். அதே போல காலை சிந்தனை சமய சிந்தனையாக நிறைவு பெறும்போது ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய முக்கிய செய்திகள் ஒரு 2ஐயும் கூட தரப்பாருங்கள். நேரங்களை பயனுடையதாக ஆக்கி கொள்வோம். நன்றி, மகிழ்ச்சியை தெரிவித்து ராஜினி அவர்கள், நீங்கள் இன்று இணைய தயாராக இருக்கிறீங்களா? இணைவிக்க? சரி, நல்லது. உங்களையும் அன்பாக வரவேற்று பாடுவான் அந்த பாட்டு இருக்க பாடம். யாரு? தன்னுடைய வரிய பாடட்டுமா? 2 நிமிஷத்துல முடித்து விடுவேன். பாடவா? நேரம் பிரச்சனை இல்லை. நாங்கள் அடுத்த நாசாவுடைய ரொக்கெட்டை அனுப்ப போறோம். ஆக மிஞ்சினா ஒரு சேர்ச்சுக்கோ தேர் திருவிழாக்கோ போவோம். நடாமோன் உட்பட வீட்டை சும்மா தான் இருக்கு. நீங்க பாடுங்க, ஆறுதலா பாடுங்க. நன்றி நன்றி. ஜானடேசன் அவர்களுடைய வரி 29ஆம் அகவையில் கால் பதித்து பல அரும்பெரும் நிகழ்வுகளை ஆற்றி வரும். பல அரும்பெரும் நிகழ்வுகளை ஆற்றி வரும் செயல்கள் சிறப்பானதே. பாமுகத்து செயல்கள் சிறப்பானதே. இளையோரை ஊக்கிவிட்டு ஆக்கங்களால் உயர வைத்ததுவே உன்னயரா உழைப்பில் உலகம் போற்றுதே. உன்னயரா உழைப்பில் உலகம் போற்றுதே. தமிழ் மொழியை வளர்த்தெடுத்த அறிவை தந்ததே. அறிவு பெட்டகமாய் நாமும் வளர்ந்தோமே. நீ ஆற்றி வரும் சேவைகளோ பற்பலவே. நீ ஆற்றி வரும் சேவைகளோ பற்பலவே. பல்லாண்டு காலம் தொடர வேண்டுமே. பல்லாண்டு காலம் உன் பணி தொடர வேண்டுமே. இறையுறவில் சங்கமிக்க இன்னும் பல்லாண்டு வளர்க. பணிக்கு நல்வாழ்த்துக்கள். என்னும் பல்லாண்டு வளர
உன் பணிக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சரி, சிறப்பு சிறப்பு. அழகாய் வரி அழகாய் இருந்தது. வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்படி சொன்னதுக்காக அப்புறம் திங்கட்கிழமை 6-7 பாட்டு அனுப்புகிறேன் தமிழர்கள் பாட சொல்லி அவருக்கும் அனுப்பலாம். நாங்களும் பாடலாம். இன்னும் இந்த காற்றலைக்கு இணையாத எங்களைப் போல நாசாவில் வேலை செய்கிற பிஸியான ஆக்கள் உங்களுக்கும் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களையும் ஊக்கப்படுத்தி பாடல் ஒன்றை பதிந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் என்று இது ஒரு நல்ல முறை புதியவர்களை அனுப்புவதற்கு. தாமரவர்கள் எல்லாரும் ஈஸ்வரி அக்காவிடம் கேட்கலாம். அதுபோல ஏனியவர்கள் ஒருவரை இது போல உற்சாகப்படுத்தலாம். அப்ப அவர்களுக்கும் நேரலைக்கு வர விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் போன வாரம் 2 கவிதைகள் பாமுகத்துக்காக எழுதியிருந்தேன். நாளை அதை பற்றி பேசுவோம். நாங்கள் இப்போ ஏற்கனவே அனுப்பியிருப்பவர்களை பற்றி பேசுகிறோம். ஏன் அனுப்பவில்லை என்பதை கரிசனையாக எடுத்துக்கொள்கிறோம். நான் கவிதையாக படைத்திருக்கேன். நானும் அடுத்த வருஷம் நாசாக்கு ரொக்கெட்டில் போக திட்டமிட்டிருக்கிறேன். நாங்கள் நடக்க ஆயத்தமாகிறோம். நன்றி, சரி, வணக்கம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். அப்படியே நில்லுங்க. அவை கண்டிப்பாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் இணைய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி சோர்வாகத்தான் இருக்கிறது காலை பொழுது. அவை புதியவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இது ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். அவர்கள் வானிலைக்கு வர தேவையில்லை. நீங்கள் ஒரு வீட்டு வேலையாக கொடுத்து உங்களிடம் நிதமும் அல்லது வார வாரம் பேசிக்கொள்ளுற உறவுகளிடம் அந்த வரியை கொடுத்து அவர்களுடைய ஒரு மெட்டமைப்போடு இசை போட தேவையில்லை தானே. அதை வாட்ஸ்அப்பிலேயே அனுப்பிவிட சொல்லி குரல்லையே கேளுங்க. அவர்களுக்கு வீடியோக்கள் செய்வதற்கு வசதி இல்லை என்றால் அப்போது உங்களுடைய ஒரு படைப்பும் அரங்கேறுகிறது. அதே வேளையில் இன்னும் ஒருவர் உற்சாகம் அடைகிறார். அவர்களுக்கு அது பிடித்திருந்தால் தொடரலாம், அல்லாவிட்டால் கேட்டதுக்காக ஒன்றை செய்துவிட்டு அவர்கள் மறையலாம். நேற்று எங்களோடு வளர்ந்த ஒருவருடைய தந்தையார் நிலாவின் தந்தை கோபால் அவர்கள் போன திங்கட்கிழமை உடலால் மறைந்திருந்தார். நேற்று இடத்துக்கு போன போது 1.5 வருடங்களுக்கு முன்னம் நானும் வாணியும் அவர் படுக்கையில் இருந்தபோது அவரிடமிருந்து ஒரு நேர்காணல் செய்து யூடியூப்பில் பதிவாகி இருந்தோம். ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றும் பார்க்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய சொத்து. வேறு ஒரு இடமும் இல்லை. அவருடைய 91 வயது. அப்போ இதெல்லாம் பரம திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தரப்பட்ட உத்திகள் ஏற்கனவே அதை பயன்படுத்தி கொள்ளாதது என்னுடைய தவறு அல்ல. அவை இதை இப்படி செய்து பார்க்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் இன்று நடக்க போகிறார். அவை அவர் நடப்பதற்கு தடையில்லாமல் விடை கொடுத்து நாங்கள் சமய சிந்தனைக்குள் நுழைந்து கொள்வோம். யாரோ ஏதோ குரல் கேட்டுச்சது இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி அவர்களை தொடர்வோம். நன்றி. வணக்கம் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, புலம்பெயர் சிறுவர் எழுத்தாறு வாரத்தில் நாமும் இணைந்திருக்கின்றோம். இம்மாதம் 29வது அவையை கண்டுவிட்ட நாங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, பாடல்கள் எழுதிய வசந்தா ஜெகதீசனுக்கும், அதை பாடிய தவமலர் அவர்களுக்கும், பாடல் எழுதிய ஜெயநடேசன் அவர்களுக்கும், அதை பாடிய தவமலருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாம் சிந்தனையை ஆரம்பிக்கிறோம். ராஜினி அவர்களே மன்னிப்போடு. வணக்கம் ராஜினி அவர்களே, மன்னிப்போடு இப்போது ஒரு தகவல் கிடைத்தது. செல்வி நித்யானந்தன் அவர்களது மாமியார், கணவனுடைய தாயார் சுவைனம் முற்று இருந்தார். நேற்று அவர் பற்றி கரிசனைப்பட்டிருந்தோம், பேசியிருந்தோம். இப்போது அவர் தகவல் தருகிறார். அவர் மீளாத்துயில் கொண்டிருக்கிறார் என்ற தகவலை இப்போ குரல் பதிவில் இப்போ நீங்கள் கூட கலைச்சதுக்கு பிறகுதான் அதை கேட்டிருந்தேன். அவை இப்போ சிந்தனை நேரத்தில் அவருடைய சாந்தி அடைந்த அந்த ஆத்மா நித்தியமாக இளைப்பாரட்டும் என்றும் வேண்டுதலோடு சமய சிந்தனைக்குள் நுழைவோம். அவருடைய பேர் தெரியவில்லை. நித்யானந்தன் அவர்களது தாயார் இலங்கையில் கோண்டாவில் பகுதியில் அவர்கள் இல்லை தகப்பனார் கோண்டாவில் அவருடைய நித்யானந்தன் குடும்பத்தினுடைய வீட்டிலே தான் அவர் இருந்திருந்தார். நித்யானந்தன் அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார். 4 வாரங்களுக்கு முன்னர்
அங்குதான் தாயாரோடு தான் நிற்கிறார். இதுல இருக்கிறார். கடைசி நேரத்துல இருந்திருக்கிறார். அது ஒரு ஓ, சந்தோஷம் இது தானே. அதற்கு முதலும் போய் 3-4 மாதங்கள் நின்றுட்டு வந்தவர். அவருக்கு திருப்பி போனவர் வந்து. ஆ, சரி. அந்த அவை அவருக்கு வாழ்க்கையில் கிடைத்த விடுதலையாகவே நாம் நினைத்து கொள்வோம். ஆமா. அவருடைய அவரை தாங்கி அல்லது அவரில் துணையாகி நின்றவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். மற்றபடி அந்த ஆத்மா நித்தியமாக அமைதி காணத்தான் நாங்கள் ஒவ்வொருவருமே மனமகிழ்வோடு பிரார்த்திக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு ராஜேந்திரன் தொடருங்கள். மன்னிப்போடு. ஆமா. நாம் அனைவரும் சிந்தனையில் இணைந்திருக்கின்றோம். டேவிட் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். புகழ் மக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2113 பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித 1ஆம் மெதோடியஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நேற்றைய தினம் இந்த அகில உலகம் முழுவதும் பதுவை பதியரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடி இருந்தார்கள். ஆகவே நாங்களும் திருப்பலிகளில் கலந்து கொண்டு அவற்றை சிறப்பித்தோம். எல்லா மக்களுடனும் சேர்ந்து கிட்டத்தட்ட இங்க பாரிஸிலே 2000 பேருக்கு மேலே கூடியிருந்தார்கள் அந்த தேவாலயத்தில். ஆகவே புனிதர் அந்த 3 பூசைகள் நடந்தது. அதிலே இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே 3 பூசைகளிலும் கலந்து கொண்டதாக அறிய தரப்படுகின்றது. ஆகவே அன்பான உறவுகளை, இன்றைய நாளிலே புனிதரை நேற்றைய தினம் பாட முடியவில்லை, நிகழ்ச்சி நடைபெறாததினாலே. இன்றைய தினம் அந்த புனிதருக்காக எங்களுக்காக பரலோக தந்தையிடம் அவருடைய திருமகன் மூலமாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் அவருடைய திருமகனை கையில் இந்த வரம் பெற்றவரான அந்த புனித அந்தோனியாரை நாம் நினைத்து பாடுவோம். பாதுவா நகரிலே உதித்தேர் முனிவரே, பாமலை சூடினோம் கனிவாயேற்பீரே, புதுமை பலவும் புரிந்து மக்கள் குறை தீர்ப்பீரே, புகழ்ந்து பாடுவோம் புதுமை சேர்ந்து பாடுவோம். நாங்கள் நம்பி நாடி வந்தோம் துன்பம் விலகவே, நலம் புரிவீரே துயர் துடைப்பீரே, பாதுவா நகரிலே உதித்தேர் முனிவரே, பாமலை சூடினோம் கனிவாயேற்பீரே. மன்னிக்கவும், என்னுடைய குரல் வளம் ஓகே. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 36, மீண்டுமாக தொடர்ச்சியாக அதிகாரம் 10, தொடர்ச்சியாக 8 வரைக்கும். அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி,
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் ஆந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பார்த்தலோமேயு, தோமா, வரி தண்டியவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பதிக்கும் பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே நமது ஆண்டவராகிய இயேசு. நேற்றைய தினம் நாம் கொண்டாடிய புனித அந்தோனியார், அவரும் ஒரு நற்செய்தியாளனே தான். தன்னுடைய நற்செய்தியிலே அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அதை கேட்க அக்கறை இல்லாத மக்கள் தங்கள் வேலைகளை கவனிக்கொண்டிருந்த நேரத்திலே அந்த கடற்கரையிலே அவர் பார்த்தார். யாருமே தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக அங்கு கூடியிருந்த இறைவனை பார்த்து ஜெபித்து விட்டு அவர் அந்த கடலிலே இருந்த மீன்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அவருடைய சரித்திரத்திலே இந்த நிகழ்வு இடம் பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர் அந்த வார்த்தையை கூற தொடங்கியதும் அந்த கடலிலே இருந்த அநேகமான மீன்கள் அவருக்கு முன்பாக வந்திருந்து அவர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தன என்று சொல்லி குவிந்திருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் செய்யும் எல்லா காரியங்களையும் குற்றம் காண்பதென முடிவு செய்து விட்டால் எவ்வளவிற்கும் என் சிந்தனை தெளிவே இல்லாமல் முட்டாள்தனமாகவும் கூட செயல்படுவோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இயேசு தீய ஆவிகளை ஓட்டுவதை பார்த்து மக்கள் வியக்கின்றனர். ஆனால் இயேசுவை பிடிக்காத அவரை எப்போதுமே குற்றம் காண வேண்டும் என முடிவு செய்துவிட்ட பரிசேயர்களோ பேய்களின் தலைவனை கொண்டே அவர் பேய்களை ஓட்டுகிறார் என்ற முட்டாள்தனமான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இயேசுவை வெறுக்கின்றனர். அவர் மீது எப்படியாவது பழி சுமத்த வேண்டும் என்ற முன்சார்பு எண்ணங்களும் முடிவுகளும் அவர்களை அவ்வாறான முட்டாள்தனமாக அறிவிழந்து செயல்பட வைக்கின்றது. நாமும் இம்மாதிரியான செயல்களுக்கு ஆளாகி இருக்கின்றோமா? நமது முன்சார்பு எண்ணங்கள் யாவை? அவை எவ்வாறு நமது உறவுகளையும் ஆன்மீகத்தையும் பாதிக்கின்றது என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு தமது இறையரசு பணியை செய்வதற்காக 12 சிறப்பாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் என்பதை நற்செய்தியிலே இன்று வாசிக்க கேட்டோம். தமது பணியை ஆற்றுவதற்கு பெரிய பெரிய பணக்காரர்களையோ, மிகுதியாக படித்து தேர்ந்த ஞானிகளையோ, உடல் பலம் வாய்ந்த பெரிய பலசாலிகளையோ தேர்ந்தெடுக்கவில்லை. தமது பணியை ஆற்ற தாராள உள்ளமும் ஆழமான விசுவாசமும் அர்ப்பண உணர்வும் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இயேசு. இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறும் ஒவ்வொருவருமே அவரது பணியை ஆற்ற அழைக்கப்படுகின்றோம். அனுப்பப்படும் திருத்தூதர்கள் நீயும் நானும் தான். எனவே அந்த 12 பெயர்களோடு நமது பெயரையும் 13வது திருத்தூதர்களாக சேர்த்து நாம் வாசிப்பது பொருத்தமே. அவ்வாறாக 13வது திருத்தூதராக இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த திருத்தூதர்களிடம் இருந்த அதே மனம், அதே அர்ப்பண உணவு, ஆழமான விசுவாச உறுதி இருக்கிறதா என்பதை நாமே இன்றைய நாளிலே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் மனிதனானார் என்பதை இயேசுவின் வாழ்வில் வெளிப்படுவதை காண்கின்றோம். நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். நற்செய்தியை அறிவித்தார். நோய் நொடிகளை குணமாக்கினார். மக்களோடு தன்னை ஒன்றுழைத்துக் கொண்டார்.
அவர்களின் தேவைகள், வலிகள், பாரங்கள், சோகங்கள் அனைத்தையும் அறிந்தவர். அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் பாவம் தவிர பங்கு கொண்டார். இது எல்லாம் ஒரே வார்த்தையில் சொன்னால் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். பரிவு அல்லது அந்தோ பாவம் என்று பரிதாபப்படுவதல்ல, மாறாக வேகமான செயற்பாட்டுக்கான அன்பின் உந்துதலாகும். அன்னை திரேசா ஏழைகளை பார்த்து பரிதாபப்படவில்லை, இயன்ற அளவு உதவிகள் செய்தார். ஆனால் இறைவனில் அவர் இணைந்திருந்தார், இறைவனுடன் உடன் இருந்தார். இத்தகைய பணியை செய்வதற்குத்தான் ஆட்கள் தேடுகிறார் நமது ஆண்டவராகிய இயேசு. நான் உங்களை கழுகுகளின் இறகளின் மேல் ஏந்தி என்னிடம் வரச் செய்தேன் என்று முதல் வாசகம் இன்றைய நாளிலே கூறுகின்றது. இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்த சூழலை பரிதாபப்பட்டு பார்க்காமல் வல்லமையோடு விடுதலை தந்தவர் தான் நமது பரலோக தந்தை. அதுதான் பரிவு. இஸ்ராயேல் மக்களின் அழுகுரல் கேட்டேன், அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டேன் என்று சொல்லி விடுதலை பயணிகள் நூலில் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் காண கிடக்கின்றோம் என்பதுதான் கடவுளின் அக்கறை கொண்ட மனநிலை. ஆகவே இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதத்தில் நமக்கு பாடல் தந்த எங்களது அன்பு சௌதரி திருமதி ஏ நடேசன் அவர்களுக்கும் தங்கை வசந்தா அவர்களுக்கும் இதை அழகுற பாடிய தங்கை திருமதி தவறுமலர் கல்வராஜன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு தங்கை கலவாணியுடன் இணைந்திருக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி கொந்திமாஸ் போகுத்தோஸ். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களுடைய சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நன்றி ராஜினர்களே, மீண்டும் கண்டிப்போடு அவசரத்தில் கேட்டதில் நேற்று சில நிதியாளர்கள் தாயார் பற்றி மட்டும்தான் நான் பேசியிருந்தேன். அவர் நேற்று பேசியபடி அவர் இறந்து விட்டார் என்று போட்டிருந்தார். அது தாயார் அல்ல, மாமியார் அல்ல, அவர்கள் நித்யானந்தன் அவர்களது மாமன். மாமனார் என்பது அவருடைய மாமனார், நித்யானந்தன் அவர்களது மாமா. எல்லாம் குழப்பமா இருக்கிறது. என்னுடைய குரலை, என்னுடைய செய்தியை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள், உறுதிப்படுத்தப்பட்டு. இரண்டு முறை இருக்கின்றது, ஒன்று தாயுடைய தம்பி அல்லது அவருடைய கணவனுடைய தம்பி தான் இருக்கிறோம். சரி, ஓகே. அப்படி என்று சொல்லி சொன்னால் தம்பியும் அவரும் இப்போ போட்டிருக்கார் கணவரின் மாமா யாழ் இந்து கல்லூரியில் லீப்பிலும் படித்திருந்தார். லீப்ன்றது தெரியல, சரி, மன்னிப்போட. அவை நித்யானந்தன் தாயாருக்கு இன்னும் ஆயுசு 100 என் வார்த்தைகளுக்கு மன்னிப்பை வேண்டிக் கொள்கின்றேன். அவசரத்தில் என்ன நேற்று மாமா பற்றி எல்லாம் பேசியது எனக்கு ஞாபகம் இல்லை. தாயார் பற்றி தான் நிறைய நேரம் பேசியிருந்தேன். நேற்று பேசியபடி என்று செய்தி பொருந்தவர் ஆரம்பிக்கும் போது நான் நினைப்பேன் வேண்டிய ஆத்மாக்கள் சந்தோஷமாய் உயிர் ஓகே. மேலுமாக நாளைய தினம் அந்த சிறப்பான தகவல்கள், அதாவது கருத்து முறைப்படி இல்லாத அந்த உண்மையான தகவல்களை தெரிந்து கொண்டு அந்த ஆன்மீக ஜெபிப்போம், அவருக்காக மன்றாடுவோம். அதே நேரத்திலே தங்கை செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் எமது அதாவது என்னது சொல்லுவோம் துயர் பகிர்வினை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆமாம், அவருடைய ஆன்மலை பற்றிக்காக ஜெபிப்போம் தொடர்ச்சியாக. ஆனால் அந்த உறவு யாருன்றதை பற்றி நாளைக்கு தினம் நாம் விரிவாக ஆராய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. தொடருங்கள் ராஜினிகளை. மீண்டும் நன்றி. ஆமாம், நன்றி. அடுத்ததாக ஏ நடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தரும். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தோப்பாளினி ராஜ்ஞி அல்போன் அவர்களுக்கும், அதிபர் நடாம் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமு அவர்களுக்கு இது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியன் குறிக்கொண்டு நான் ஜெயமந்தி தியானேன். இன்று பொது காலத்தின் 11ஆம் ஞாயிறு. எனது ஆக்கம் 1997. புனித அந்தோனியார் திருநாள். நேற்றைய புனித அந்தோனியார் திருநாள் உலகமெங்கும் திருநாளாக கொண்டாடினார்கள். இலங்கையில் கொழும்பில் கொச்சிக்கடையிலும், யாழ் பாஷூர் பங்கிலும், மானிப்பாய் பங்கிலும் ஆகிய இடங்களை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். ஜெர்மனியில் போன சனிக்கிழமை முஞ்சங்களப்பாக்கிலும் நேற்று மாலை மினிஸ்டர் பங்கிலும் அந்தோனியார் கோயிலிலும் கொண்டாடினார்கள்.
புனித அந்தோனியார். பதுவை புனித அந்தோனியார் இவருடைய காலம் 1995 தொடங்கி 1231 வரை போர்த்துகல் நாட்டின் லிஸ்பன் பிறந்து இத்தாலியின் பதுவை நகரில் மறைந்த பிரான்சிஸ்கன் சபை துறவியானார். கடவுளின் வார்த்தையை போதிப்பதில் தலை சிறந்த தலைவராகவும் ஏழைகளின் பாதுகாவலரும் விளங்கிய இவர் கத்தோலிக்க திருச்சபையால் மறை வல்லுநர் என்றும் கோடி அற்புதர் என்றும் போற்றப்பட்டார். 1995 ஆவணி 15 லிஸ்பனில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் பெர்னாண்டோ மத்தியூஸ் பெல்கோஸ். தனது 15ஆம் வயதில் அவுஸ்தீனார் சபையில் சேர்ந்தார். ஆப்பிரிக்காவில் சென்று நற்செய்தி அறிவிக்க விரும்பிய புனித அந்தோனியார் உடல்நலக் குறைவால் இத்தாலிக்கு திரும்பினார். அங்கு அவரது மறைக்கல்வி மற்றும் வேத அறிவு வெளிப்பட்ட போது அவரது பேச்சால் அனைவரையும் கவர்ந்தது. இறை ஆசிரியராகி இத்தாலி, பிரான்ஸ் பயணித்து மக்களை நல்வழிப்படுத்தினார். பல அற்புதங்கள் நிகழ்த்தினார். 1131 ஜூன் 13 தனது 36 வயதில் காலமானார். மறைந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே 1232 திருத்தந்தையர் 9ஆம் கிரகோரியார் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. இவரை காணாமல் போன பொருட்களை கண்டடையும் புனிதர் என்றும் மக்கள் நம்பிக்கையுடன் அழைக்கின்றனர். ஏழைகளுக்கு உணவளிக்கும் புனித அந்தோனியார் அப்பம் என்ற தொண்டு முறையும் இவரது பெயர்கள் உலகம் முழுவதும் நடைபெறுகின்றது. இவர் செய்த புதுமைகள் 13. மீன்களுக்கு பிரசங்கம், கழுதைக்கு முழங்காலிட்டது, துண்டிக்கப்பட்டதால் கால் சீர்க்கப்பட்டது, இறந்த குழந்தை உயிர்த்தெழுந்தது, குழந்தை இயேசுவின் தரிசனம், பேசும் குழந்தைகள் விளையாடிய கொதிநீர், திருடரான மனம் மாறியது, பேசும் பணம், லாண்டினோவின் கண்ணாடி, லோபியின் இதயம், பதுவை நகரின் விடுதலை, 13 அற்புதமான குணமளிப்பு புதுமைகளை அவர் அந்தோனியாரால் செய்யப்பட்டது. 1932 மறைந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்டு கல்லறை திறந்த போது அவர் பிரசங்கித்த நாக்கு அழியாமல் இருந்தது. சிவப்பு நிறமாக இருந்தபடியால் இப்போது அந்த நாக்கு இத்தாலி பதுவை நகரின் தேவாலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் சென்று பார்வையிட்டு வணக்கம் செலுத்துகின்றார்கள். நாங்களும் புனித அந்தோனியாரின் புதுமைகளில் செய்கிறபடியால் அவருடைய நம்பிக்கை வைத்து அவருடன் ஆசியை வென்று வாங்குவோமாக. அற்புதங்கள் காவலரே, கொண்டாடுவோம் அந்தோனி என்னும் நாமம் அழியோர்க்கு தஞ்சம், வந்தாலும் வரந்தாரும் வந்த பாசினை விந்துமாய் மேன கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்வோன்சோ. நடேசனே, வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த யோசேப்பின் தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், காலை வணக்கம். நீங்களும் அப்படித்தானே? சரி, நானும் வச்சாத்திருக்க நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தை கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமுகத்தை பார்த்து கேட்டுக்கொண்டு அனைத்து உறவு எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லோருடைய மாற்றிக்கொண்டு, கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சவரி 832 என்று சொல்லிக்கொண்டு, அன்பு சகோதரி திருமதி வசந்தா ஜெகதீசனுடைய பாடலுக்கும் அன்பு சகோதரி திருமதி நடேசனுடைய பாடலுக்கும் சிறப்பாக பாடிய அன்பு சகோதரி
தவமலை கல்வராஜனுக்கு இனிமையான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்கானது சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வெள்ளிக்கிழமை வரை. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இருட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்றார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி இயேசு சீசர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இதன் தொடர்ச்சி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளையும் வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
அன்பான இயேசுராஜனுக்கு முன் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா அவங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டி செபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வரையமைக்காம இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே, நன்றி தகப்பனே. அற்றும் ராஜா உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, அந்த நாட்டின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க ராஜா. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அதுக்கான நன்றி தகப்பனே. மற்றும் ராஜா உலக ரீதியில் அப்பா குடும்பங்களுக்கு அப்பா ஆசீர்வாதங்கள் தடைக்கல்லாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், செவின கட்டுக்கள் யாவற்றையும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ராஜா நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழிநிலத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நல்ல தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் அவர்களை இறகளால மூடி பாதுகாப்பாக வழிநடத்தோடு சொல்லி இயேசுராஜனோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சொல்லி விடவரன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் வந்து ராஜினி கூட சத்தம் வரையில் அமௌண்ட் எடுத்துட்டு எடுங்க. உங்களுடைய சத்தம் பாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட செல்வி நித்யானந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். வணக்கம். உங்கள் சிந்தனையை நீங்க சிந்தனை. சரிண்ணா. வணக்கம் நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனையை தாருங்க. ஆமா, மன்னிப்போட இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நலமாக இருக்கிறீங்களா என்று விசாரித்துக் கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனியான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 2021 என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்களை பார்த்து இரக்கம் கொள்கின்றார். மேய்ப்பனில்லா ஆடுகள் போல் அவர்கள் சோர்ந்து கிடந்தார்கள். இன்றைய உலகிலும் இதே நிலைதான் உள்ளது. பலர் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகின்றனர், பலர் அன்பிற்காக ஏங்குகின்றனர், பலர் நம்பிக்கையின்றி வாழ்கின்றனர். அதனால் இயேசு தன் சீடர்களை அழைத்து போங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று அறிவியுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். இறைவனின் அழைப்பு வியப்பானது. உலக பார்வையில் தகுதி திறமையற்றவர்கள், பயனற்றவர்களை இறைவன் அழைக்கின்றார். இறைவன் பார்வையில் இவர்கள் மதிப்பு மிக்கவர்கள், தகுதியற்ற நிலையில் இருப்போரை அழைத்து அவர்களை தகுதியாக்குகின்றார். உணர்ச்சி வசப்படும் பேதுருவை அழைத்தார். பதவிக்கு போட்டியிடும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்தார். பெரும் பாவியென யூதர்கள் வெறுத்த மத்தேயுவையும் தீவிரவாதி சீமோனையும் அழைத்தார். பணத்திற்காக நட்பு துரோகம் செய்த யூதாசையும் அழைத்தார். அழைப்பு எப்போதும் பிறருக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு, ஏழைகளுக்கு, தேவையில் பாடுபவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காகவே. நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அது வாழ்க்கை முறையாலும் நடைபெற வேண்டும். ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு உதவும் கை, ஒரு தியாக செயல், இவைகள் கூட நற்செய்தியை அறிவிக்கும் வழிகளாகும். நாம் கொண்டிருப்பதை அன்போடு பகிர்ந்தாலே போதும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவாக மாற்றியதைப் போல நமது சிறிய அர்ப்பணிப்பும் அவர் பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று கூறிக்கொண்டு அந்த பிரார்த்தனையை பிறகு தருவோம். என்ன அவர் ஆத்மத்துக்கு பிறகு தருவோம். நான் ஒரு பாடல் தருகின்றேன். வாழ்க்கையே உந்தன் காணிக்கை, அதன் வாழ்வு தாழ்வு அனைத்தையும் நான் தந்தேன் காணிக்கை, தந்தேன் காணிக்கை. கரம் தனிலேந்திய காணிக்கை போல் உன்னில் நான் ஒன்றாக வேண்டுகின்றேன்.
பலியேற்பாய் தேவா. வாழ்க்கையே உந்தன் காணிக்கை, அதன் வாழ்வு தாழ்வு அனைத்தையும் நான் தந்தேன் காணிக்கை, தந்தேன் காணிக்கை. என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இறை வேண்டலுடைய சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற நிகழ்வுகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்சவர்களே, நன்றி. நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நான் சிந்தனை தரும் மகிழ்ச்சியான மலர்களின் காட்சியை காண்கின்ற நிலம் முளைகளை தளிக்கச் செய்வது போல, தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போல, ஆண்டவராகிய இயேசு பிற இனத்தாருக்கும் அனைவருக்கும் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தளச் செய்வார் என எழுதுகிறார். கன்னிமரியாவின் இதயம் அருளின் தோட்டமாக இருந்தது. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு தன்னையே கையளித்த மரியாளின் இதயம் இறைவன் பால் பற்றி எரிந்தது. தன்மேல் விழுகின்ற மலைத்துளிக்கு பதிலாக அதன் செய்கின்ற மண் போல தன்மேல் இறங்கிய தூய ஆவியாரும் பதில் தருகின்றார். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும். முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருளெல்லாம், நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் என கண்டும் பசியில்லையோ இல்லையோ துயரமில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், பாலன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். அடுத்து சிந்தனை இப்ப இதுவரைக்கும் எத்தனை பேர் இதுல சிந்தனை தந்தீங்கன்னு தெரியாது, வந்தீங்கன்னு தெரியல. இருந்தாலும் சிந்தனை நேரத்தில் இணைந்திருந்தவர் வந்து கொஞ்சம் அழகா சொல்லலாம். எதிர்காலத்தில் யாராவது இன்று நிகழ்ந்த சிந்தனை பற்றி அல்லது அது பற்றி மேலதிக சமய சிந்தனை பற்றி சொல்ல இருந்தால் சற்று நிமிடங்கள் தொடர்ந்து கொள்வோம். 5 பேர் இணைந்திருந்தாரோ சிந்தனைக்கு? முணுமுணுக்காமல் பேசணும். 5 பேர் இணைந்திருந்தாரோ சிந்தனை? அதுதானோ ஏண்டா எல்லாரும் சிந்தனை, நீங்க எல்லாம் சிந்தனை வேற இல்லை. அவை சிந்தனை தந்தவர்கள் என்று சொல்றது தவறான தெரியும். நேரத்தில் கேளுங்க, அது சிந்தனை அல்ல. அது வந்து அதுக்கு வேற பேர்கள் வச்சிருக்கோம் ஒரு சமயங்கள். நான் இதுக்கு கொள்வ வேற இல்லை. சிந்தனை நேரத்தில் இணைந்திருந்தவர்கள் என்று சொன்னீங்கன்னா தெரியும். சிந்தனை தந்தவர்கள் என்கிற போது அது தவறான தெரிப்பாக இருக்கு. அதை விட்டுருவோம். வேற யாராவது இந்த சமய சிந்தனை நேரத்துக்குள் ஏதாவது சொல்ல நினைத்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லது அவசரப்பட்டார்
சில கண்டிப்போடு வித்தியாசங்கள். கண்டிப்படாதவர்களே டேவிட் அண்ணா நினைக்கிறீங்களா புதுசா வாக்க போயிட்டு விட இப்ப என்ன பிரச்சனை நான் அவரிடம்? அந்த சாரி நான் நாளை கதை அந்த ஒரு நேற்று ஒரு வாசிச்ச நாள் வசனம் வேற அந்த விஷயங்கள்னா நான் இன்றைக்கு சிந்தனைக்குள்ள இருந்து கதைங்க. சிந்தனைக்குள்ள வாசிச்ச வசனங்களும் ஏனென்றால் நேற்று காலையில் ஒன்றை உச்சரித்தேன், அதை கட்ட அமுல்படுத்த வேண்டும். இந்த கட்டெருந்து தீண்டு என்ற கதை மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி போகுது. சரியா? இப்ப சிந்தனையில இணைப்பவர்கள் இவ்வளவு தான் இருக்கிறீங்க, தொடர்ந்து இருக்கிறீங்க, நன்றி. புதிதாக யாரும் வருவதாக இல்லை. இந்த நேரத்தில் நானே நினையோனும் அவர்கள் சமயத்தை பற்றி கேட்கிறார்கள் என்று சொல்லி விலகியவர்களும் முன்னர் உண்டு. எல்லாவற்றையும் பொறுத்தருளி நாங்கள் 3 நிமிடம் எல்லாரும் டைம் போச்சு வச்சு செய்யுங்க. இன்றைக்கு என்ன செய்வீங்கன்னு நான் கேட்கல. ஞாயிற்றுக்கிழமைகளை பற்றி மட்டும்தான் கதைக்கிறேன். மற்ற நேரத்தில் மற்ற தொகுப்பாளர்கள் பேசிக் கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமையில 3 நிமிடத்துக்கு தாண்டி சிந்தனைக்கு இப்ப இன்றைக்கு தட்டி கொடுப்பு நேரம் கூட சிந்தனைக்குள்ள நடந்தது. அது எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு கடகரன்னா 5 பேர் 3 5 15 இடையில 5 நிமிஷம் கூட்டி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் 2 சொல்லிச்சிருந்தால் எல்லாமே 20 நிமிஷத்துல அடுத்த நிகழ்ச்சிக்குள் தாவலாம். அப்ப இன்னும் ஒரு புதிய ஒரு செய்தி, சிந்தனை, ஒரு தூண்டல் நிகழ்வை நீங்க செய்தால் கேட்பவர்களுக்கு இதுல நின்று கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கும் இல்லையா? அவை தயவு செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமைய கொஞ்சம் பழையபடி இல்லை, அதை விடவும் கூடுதலாக நாங்கள் இன்னும் பல நேர்களை இணைக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்யாட்டி பரவாயில்ல, நான் முயற்சி செய்கிறேன். ஆனா எனக்கு தடையா இருப்பது நீங்க நீண்ட நேரங்கள் இதை பற்றி அப்படின்னா 7:30 தொடங்கி 8 மணிக்கு சமய சிந்தனையை முடிப்போம். யாராவது 8 மணிக்கு அதை ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன். நான் இது கோடை காலம் தானே, அப்படி செய்துட்டா நீங்கள் சில்லு பூட்டி கொண்டு காலில் நிற்கிறவர்கள் ஆந்திரப்படாமல் விலகி கொள்ளலாம் இல்லையா? சரியா? வாழ்ந்தவர்களே அதை நீடித்து இழுக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த மூத்தோர்கள் கூடமா மாறுது இது இல்லையா? பாலன் பொழுதுபோக்கு இல்லாதவர்கள் வந்து பேசிக்கொண்டு போய் யாரு கேட்க போறார்? அவை சரி, அல்லது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இந்திய சமய சிந்தனைக்குள் பேசுகிறவர்கள் பேசுங்க. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா கேட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் இன்றைக்கு பொறுப்படியா அதை பற்றி சொல்றதா அது இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். வேற புதிய விடயம் ஒன்றை ஒருவரிடம் கேள்வி கேட்டு அது நீடிக்க வேண்டாம். இல்ல அது நான் அந்த வலிக்கிற வாஜ வசனம் தான் அந்த கொச்சிக்கடை அந்தோனியாவில அந்த போதர் வந்து மெசேஜ் கொடுத்தார். நீங்க பார்த்து நான் லைவ் ப்ரோக்ராம் அது நீங்க சொல்லுங்க. அதுக்கு இந்த டேவிட் அண்ணாட பேரை உச்சரிச்சீங்க. இல்ல அவர் இல்ல அது வேண்டாம். இப்ப உங்கள்ட்ட ஒரு மெசேஜ் இருக்குது, அதை நீங்க இப்ப சொல்லணும். யார்ட்டையும் பேர்ல அப்படியா இல்ல தானே? நீங்க 2 வரியில அதை சொல்லி விடுங்க, அது தகவலா இருக்கு. அந்த நான் வெள்ளிக்கிழமை வாட்ச மெசேஜ் தான் அந்த போதார் வந்து அங்க சேர்ச்சில சூடு கொச்சிக்கடை அந்தோனியா சேர்ச்சில போதார் வந்து அந்த மெசேஜ் கொடுத்தவர். அதே வசனத்தை 2 பேரை அனுப்புறேன் நாய்களுக்குள்ள நான் அனுப்புறேன் அந்த மெசேஜை அந்த சப்ஜெக்டா அப்படியே சொன்னாருன்னு சொல்ல வர்றீங்களோ? இல்ல நான் வாட்சதான் அங்க வாட்சேன். இதுல என்ன பெருமை இருக்கு? இதுல என்ன செய்தி எங்களுக்கு இருக்கு? இல்ல அந்த வசனங்கள் அந்த ஆண்டோட வசனம் வந்து வந்த வசனத்தை நீங்களும் சொல்லிருக்கீங்க, அவரும் சொல்லியிருக்காரு. அந்த வசனம் சந்தோஷமா இருக்கு. ஒரு பையனை விடுதலை செய்தாங்க முந்த நாள். நான் தான் செய்தேன் 50 பேர் வந்து கேவலமா இல்ல அந்த கதை. அதனால அப்படி வராதுங்க. உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மதம்? நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களோட செய்தி அவர் கேட்க மாட்டேன். இல்ல அதே மெசேஜ் அதே வசனங்கள் அதையும் செய்தி விளங்கிட்டது, அதையும் திருப்பி சொல்றீங்க. உங்களுக்குள்ள சந்தோஷப்படுங்க. அப்படி ஆண்டோட வசனம் வந்து ஜீவனுடைய வார்த்தையில அதுக்காக இருக்கட்டும் இருக்கு. நாங்க நீங்க சொன்னதுக்குள்ள நிப்பமே, இது விவாதமா போகுது. திருப்பியும் தேவையில்லாத கதை. என்னண்டா நான் நீ சொல்லி இதை என்ன நினைத்தது அந்த போது சொன்னாரண்டா விஷயத்தை க்ளோஸ் பண்ணிடு. சரிதானே? இந்த 2 பேரும் புத்தகத்திலிருந்து தான் படிக்கிறீங்க. எனக்கு ஒரு சிந்தனை புதிதாய் வந்தது. ஆச்சரியம் என்னண்டா அதை அந்த போதகரும் அன்று மாலை சொன்னாரண்டா அது செய்தி. அது செய்தி. 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கீங்க. இது ஒரே புத்தகத்தில் இருந்தானே படிச்சது. சரி, அதை நிறுத்திக்கொண்டு அப்பா சொல்றோம். மற்றது பெற்றோர் தெய்வத்துக்கு நிற்கக்கூடியவர்கள் இல்லுங்கள், மற்றவர்கள் ஜூமில் இருந்து விடைபெற்று
கஸ்டோடியன்.net எல்லாரும் தமிழ் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்பான அறிவித்தல் ஏற்கனவே வந்தது. போன முறை நான் இல்லை, ரஜினி அவர்களோட நல்ல வடிவா பேசியிருந்தீங்க. இன்னும் நான் அமைதியாகலாம். ஆனால் இன்றைக்கு ரஜினியில வேறு யாராவது தொகுப்பு எடுப்பீங்களான்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு இடம் விட்டு தருகிறேன். ஏதோ அடுத்த வாரம் தொடர்வதாக சொல்லி விடைபெற்றது போல தெரிஞ்சது. மறுபடியும் எல்லாம் யூடியூப்ல கேட்டுருக்காங்க எல்லாத்தையும். ரஜினி வந்து எத்தனை பேர் நிற்கிறோம்? 4 6 பேர் இருக்கும். 6 பேர் இருக்கிறோமா? சரி, இல்ல இல்ல 4 நேரம் 8 பேர் 9 10 பேர். ஆனா நேரடியா இருப்பவர்கள் 2 பேர். இல்ல வீடியோ சொல்லல, ஜூம்ல இப்போது இணைப்பில் இருக்கிறீங்களா? 10 பேர் இருக்கு. ஆமா, அவன் நிக்கிறா. வணக்கம் வணக்கம் அதிபர் அவர்களே, நிக்கிறேன். வணக்கம், பேசுங்க. நான் ஒரு குளறுபடி ஒன்றை செய்துட்டேன். இல்ல பரவாயில்ல. அதை சரியா செய்து விடுங்க. அது எனது கணவரின் மாமா. அவர் எங்கள் வீட்டில் தான் 8 வருடங்களுக்கு மேலாக இருந்தார். இப்பொழுது 1 வருடம் ஷோக் வந்து 2 தடவை வீட்டில் தனிய எனது மாமியாரோட சேர்ந்துதான் நீண்ட காலமாக இருந்தார். இப்பொழுது மீண்டும் அவருக்கு வருத்தங்கள் ஷோக் வந்து 2ஆம் தடம் வந்தபடியா இயலாமல் இப்போ 1 வருடமா அவரது பிள்ளைகள் மாறி அவருக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளையும் 1 பெண் பிள்ளையும் மாறி பிள்ளைகள் 2 பிள்ளைகளோட இருந்தார். இப்போது பெண் பிள்ளையோட இருந்து 1 மாசத்துக்கு மேலாக கொஞ்சம் சரியான வருத்தமாக இருந்தார். படுக்கை புண்ணும் வந்து விட்டது. இப்பொழுது மதிய நேரம் நான் நினைக்கிறேன் ஒரு 11:30 12 இடையிலேயே தான். இப்போ நம்ம வடிவா தெரியாது. நான் கணவருக்கு டெலிஃபோன் எடுத்த பொழுது என்கேஜ் ஆகிருந்தது. அப்போதான் நான் வெளியில் நின்று வந்தோண்டு இருக்கிறேன். இப்படி மாமா இறந்துட்டு ஆண்டி சொன்னார். இப்பொழுது எடுத்த பொழுது அவர்கள் இல்லை, அங்கே அவங்க விட்ட போட்டார்கள். நாளைக்கு 10 மணிக்கு எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்களாம். தெரியாது, நம்ம வந்தால் தான் மிகுதி தெரியும் எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் என்றால் மதிய நேரம் ஆகிவிட்டது. அதனால் இனி ஒரு ஐட்டமும் செய்வது கஷ்டம். அப்போ நாளை காலையில் எடுத்துடுவார்கள் என்று நினைக்கிறேன். அவர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் லேப்பில் நீண்ட காலமாக வேலையும் செய்தார். சில நேரம் அவர் படிப்பிக்கிறவர், அதை விட பிரைவேட்டாக இங்கிலீஷ் டியூஷன் கொடுக்கிறவர். அதற்கு மகாலிங்கம் என்று சொல்றது மகாலிங்கம். நீண்ட காலமாக ஜப்னாவின்ல தான் லேப்ல வேலை செய்தவர். ஆமாம். மற்றது இப்ப இந்த 6ஆம் தேதி 6ஆம் மாசம் 4ஆம் தேதி தான் 80 வயசு ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் என்ன, இவர் பற்றி தெளிவாக தெரியாதுதானே. நேற்று பேசிய போது யார் யார் இருக்கிறார்கள் அம்மாவை பார்ப்பது 2 பேருடைய சுயினங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு தகவல் வருது, நான் கலையத்துக்குள்ள இருக்கிறேன், குறுந்தகவல் கேட்டு காய்ச்சினாங்க தானே என்று தொடங்கும் போது என்ன யோசிப்பேன் நான். அவருடைய அம்மா அப்படின்னு பேசியிருந்தோம். அதுதான் நித்யானந்தர். சரி, பரவாயில்ல. அவர் என்ன முறை, நித்யானந்தருக்கு என்ன முறை அது தெரிகிறது. என்ன முறையில் மாமா? தம்பி, சரி, மாமாக்கள் வேற முறைகளிலும் இருக்கிறது தானே. சரி, அப்ப அம்மாவினுடைய சொந்த எங்களோட மாமிக்கு அடுத்தவர் அவர் தான். சரி சரி சரி. அவர் உங்களுடைய வீட்டில் தான் இருந்தார், அக்காவுடைய. ஆமா ஆமா ஆமா. எங்களோட வீட்டிலேயே 8 வருஷமாக எங்களோட அம்மாவோட தான், அவரோட இந்த அம்மாவோட தான் இருந்தார். அவருடைய குடும்பம், சொந்த குடும்பம் வந்து அவ மாமி அவ நீண்ட காலத்துக்கு முதல் பிள்ளைகள் சின்ன இளம் வயசுலேயே அவர் இறந்துட்டார். பிள்ளைகள் பிறகு திருமணம் முடிச்சிட்டார்கள். 3 பிள்ளைகளும் திருமணம் முடிச்சு இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கவில்லை அக்காவோட? இல்ல இல்ல, எங்களுடைய அம்மா தனியாண்டுட்டு கடைசியா எங்களுடைய அம்மாண்டு இந்த கணவரின் அம்மா தனியாண்டுட்டு அவரோட தான் நீண்ட காலமா 8 வருடம். ஆனா அதுக்கு முதலும் எங்களோட வீட்டுலாம் வந்து போய்
எங்க தனியா இருந்துட்டு எங்கடையாவாக்கு எங்கட கணவர் ஒரு மகன் என்றபடியா அவர் வெளியில வந்துட்டார். அப்ப அவவோட தான் கூட நல்ல ஒட்டு அக்கா அக்காண்டு. அப்ப ஆஹா. அவவோட தான் கூட வந்து சாப்பிட்டுட்டு போவார். எப்படி அப்படி நல்ல மாதிரி அவவோட அவர் நேற்று எங்கட மாமி சொல்லி இருந்தவாம், தம்பியார தானே பார்க்க கிடைக்காது போல நடக்குது, அவருக்கு வருத்தமாமுண்டு. என்ன என்ற அவவும் நடக்க இல்லாம போயிட்டா இல்லோ. அப்ப விதையும் கூடிக்கொண்டு போய் பார்க்கறது கஷ்டம்னு சொல்லி என்ற அவவும் நடந்து கொஞ்சம் இதாண்டா ஹெல்ப் உதவியா இருந்தா ஆட்டோவிலேயும் ஓதி இருக்கிற அளவுக்கு இப்ப இல்லை எங்கடையவ. அப்ப கதிரையில வச்சுன்னு தள்ளி கொண்டு கொஞ்சம் தூரம் போகணும். பக்கத்துல கொண்டு அவள் ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் தான் அவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலான் இருக்கிறவன் மாமியாக்கள். அப்ப கஷ்டமண்டு தனக்கு அவனை பார்க்க கஷ்டமா கிடக்குண்டு. போய் பார்க்கத்தான் விருப்பம், ஆனா போய் பார்க்க முடியாம போகுது. கடைசிக்கும் எனக்கு பார்க்க இல்லாத போல கண்டு நேற்று பொழுதுபட எங்கட கணவர் சொன்னார், தங்கச்சியாருக்கு சொன்னதாக. ஆனால் பாவமாக கிடக்குது, என்ன செய்கிறது, குடிக்கொண்டே காட்டவும் இயலாது. படம் எடுத்து கொண்டு வந்தால் அதை காட்டவில்லை என்று அதை பார்த்தா கட்டுவாண்டு போட்டு காட்டவில்லைன்னு சொன்னேன். சரியான அவர் நல்ல ஆள், சும்மா இருக்க மாட்டார். நல்ல எங்கட வீடெல்லாம் சோள மாதிரி வச்சிருந்தார். அப்படி ஒரு நம்ப மாட்டேங்க, ஒரு புல்லு கூட இருக்காது வீட்டில். அப்படி தான் நல்ல சரியான துப்புரவா வீடெல்லாம் நல்ல மாதிரி நீண்ட காலமா வச்சிருந்தவர். ஆனா கடைசி நேரத்தில் விழுந்தா போல இல்லாமல் போயிட்டுது. நான் எங்கட பேருக்கு கொஞ்சம் பயம் என்னென்றால், எத்தனை மணிக்கு விழுந்தது கொண்டதுன்றா கூட எங்கட அவவும் வருத்தமா போயிட்டா. அப்ப பார்க்கறதுக்கு மக்கள் இல்லாம போயிட்டுது, கஷ்டம். யாரும் ஒரு ஆளை வச்சு பாருங்க கொண்டாலும் அப்படி விருப்பம் இல்லை. அப்ப அதால பிறகு அவ மகள் தான் குடிக்கொண்டே வச்சு பார்க்கறன்னுட்டு கூட்டிட்டு போயிட்டா. சரி, அவர் இவருக்கு பதிலாக இவருக்கு பதிலாக மாமிக்கு பதிலாக மாமாவினுடைய ஆத்மா அமைதி காணட்டும் என்று மீண்டும் பிரார்த்திப்போம். நன்றி. மாமியாருக்கு, உங்கள் மாமியாருக்கு ஆயுசு 100 தான். அவருக்கு ஆயுசு நீண்ட ஆயுசு வரும். மீண்டும் பிறந்திருக்கிறார் என்கிறதை போல. சரி, நல்லவைகள் தொடரட்டும் என்று வாழ்த்திக் கொள்வோம். அவை அவர்கள் வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் எல்லாரும் கொண்டாடி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு ஆவண செய்வோம். நன்றி. அவை மீண்டும் அவசரத்தில் கேட்டு தவறாய் உச்சரித்தமைக்கு என்னுடைய மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன். சரி, தொடர்ந்து கொள்வோம். நன்றி செல்நித்யானந்தன். நன்றி 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 நன்றி. நல்ல வேளை வேறு ஒருவரும் பேர் சொல்லி பிரார்த்திக்கவில்லை. பரவாயில்லை, அதில் ஒன்றும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய மாமியார் நித்யானந்தன் அம்மாவை இன்று ஃபோன் பண்ணி விசாரித்து உற்சாகப்படுத்தி விடுங்கோ. நாங்கள் எல்லாரும் 2 தடவை டபுளாக கேட்டதா சொல்லுங்க. அட இந்த கதையை சொல்லி விட்டுறாதீங்கோ, அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நன்றி. ராஜினி அவர்கள் கையை பிசகுகிறார், விடைபெற போகிறார். நானும் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தில் சாவிராடிய குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை கூறுகின்றோம். எனக்கு இதை கண்டுபிடித்தது வந்து நான் செய்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. காலை வணக்கம் அம்மா. சாந்தினி இணைஞ்சிருக்கிறேன். வணக்கம். வணக்கம் அம்மா. நான் இப்போதுதான் இணைந்தேன். இப்போதுதான் கேட்கக்கூடிய நேரம் எனக்கு கிடைச்சிருந்தது. செல்வி நித்யானந்தன் அவர்களுடைய மாமாவுக்கு எனது அந்த அனுதாபங்கள். கணவனின் மாமனார். ஓகே, நன்றி. அவரது ஆத்மா நித்திய அமைதியடைய நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி. காலையில் தவறா உச்சரிச்சு சிக்கலா போச்சு எல்லாம். அப்ப இனி கொஞ்சம் சரியா உச்சரிக்கும். மகாலிங்கம் அவர்கள். வடமொழியில் சொன்னால் அமரத்துவம் அடைந்து விட்டார், தமிழில் சொன்னால் இறைவன் பதம் சேர்ந்து விட்டார் என்று சொல்லிக் கொள்ளலாம். நேசிப்பவர்கள், நீங்களும் கையை பேசுகிறீங்க. வணக்கம். அவருக்கு அமர்ந்த மகாலிங்கம் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள், ஆன்மா ஈடேற்றம் பெற நாங்களும் வேண்டுவோம்.
என்னுடைய அனுதாபத்தை உறவுகளுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தியானடேசன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நான் இவ்வுலகில் வாழும் வாழ்க்கை எப்படியோ மரணமும் அப்படியே. மரணம் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வே, அது ஒரு புது வாழ்வு. ஒவ்வொரு உறக்கமும் சிறு மரணம்தான், ஒவ்வொரு மரணமும் பெரும் உறக்கம்தான். ஒவ்வொரு நாளும் நல்லவர்களாக, இறைவனுக்கு ஏற்றவர்களாக, என்றும் இறந்தவரின் நினைவில் அவரின் ஆன்ம சாந்திக்காக இறைவனுடன் பிரார்த்திக்கின்றோம். இறைவா, அந்த ஆன்மாவுக்கு நித்திய சாந்தி அளித்தலும், அவர் இவ்வுலகில் செய்த அனைத்து குற்றங்களையும் மன்னித்து மது வீட்டில் அவர்கள் இன்னும் நிரந்தரமான அமைதியில் நித்திய இழப்பார்வார்களாக என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு நித்யானந்தன் அவர்களின் குடும்பத்திற்கும் நித்யானந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. வணக்கம் அதிபர். வணக்கம் செல்வி நித்யானந்தன். உங்களுடைய கணவனாரின் மாமாவின் இறப்பு செய்தியில் கலந்து கவலை உறும் எல்லோருக்கும் மனம் ஆறுதலை கொடுக்க வேணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியபடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அக்கா. வணக்கம். அதிபர்களுக்கும் வணக்கம். அன்பு சகோதரி செல்வி நித்யானந்தனுக்கும் வணக்கம். எங்கள் குடும்பத்தின் சார்பில் சகோதரி செல்வி நித்யானந்தனுடைய கணவனுடைய அன்பு துணைவருடைய மாமனாருடைய இறப்பு செய்திக்கு ஏசப்பாவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். ஏசப்பா ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க. ஏசப்பா கூடவே இருங்க ராஜா. அப்பா ஆண்டுகளை கூடவே இருந்தாக்கா நன்றி தகப்பனே. நித்திய இழைப்பாளர் அடைய தகப்பனே. உங்களோட சமூகத்துல அவருக்கு இடம் கொடுங்க ஏசப்பா. கூடவே குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க ராஜா. அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க. குடும்ப சார்பில் மீண்டும் ஆழ்ந்த அனுதாபங்களை செல்வி நித்யானுடைய கணவனுடைய மாமாவுக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். நன்றி. சுருக்கமாய் தெரிவியுங்கள் எல்லாரும், சிந்தனை மாதிரி போயிடும். நன்றி. நன்றி பாலனர்களே, மிக்க நன்றி. வணக்கம். நான் சிவாஜினி சுந்தரன் இணைந்திருக்கின்றேன். செல்வி அக்கா கணவரின் மாமாவின் ஆத்மா சாந்தி அடைய இறை பிரார்த்தனைகள். நன்றி. நன்றி. சரி, நாங்கள் சுவிட்சர்லாந்து செய்தி ஒன்று கேட்டிருந்தோம். நீங்கள் அந்த நேரம் எழும்பியிருக்கையில் போல இருக்குது. திருப்பியும் அதை கேட்குறேன். சுவிட்சர்லாந்தில் எல்லா 26 கேண்டோன்லையும் இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று அறிந்து தெரிவித்து கொள்ளுங்கள். இருக்கிற சுவிஸ்லேயர்கள் அல்ல, இல்லாத புதிய நேயர்கள் யாராவது இதை கேட்டால், ஒரு நப்பாசை தான் கேட்டால் எங்களுக்கு ஒரு பதிலை நீங்கள் முகநூலில் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது, அதில் பார்த்து எங்களுக்கு ஒரு தகவல் போட்டிங்கன்னா, அல்லது முகநூலில் எழுதி கொள்ளுங்கோ. வழமைக்கு மாறாக இன்று நான் அங்கே படிக்கிறேன். அது ஒரு செய்தி தூண்டலாக இருக்கட்டும். அதுபோல் ஏனைய உங்கள் வசிக்கும் நாடுகளில் என்ன சங்கதி என்பதையும் அறியத்தாருங்கள். ஒரு சின்ன விஷயம், குறைந்தபட்சம் இந்த கார்லையில் இணைந்து கொள்பவர்கள் அம்மா மோசம் போட்டான்னு சொல்கிற இல்லைன்னு நினைக்கிறேன். யாராவது தொடர்ந்தும் அந்த பழக்கத்தில் இருக்கிறீங்களா? இல்லைத்தானே? இல்லை, சொல்லி போடாதீங்க. ஒருவரும் மோசம் போவதில்லை. ஆகவே இன்னும் ஒன்று, இப்போ என் அம்மா செத்துட்டாதானே, இப்போ சிந்தனைக்காகத்தான் சொல்கிறேன். எனக்கு எப்போவுமே வேதனையாக இருக்கும். அது உங்களுக்கும் இருந்தால் மாறிக்கொள்ளுங்கள். எலி செத்துட்டுது போன வருஷம், அம்மாவும் செத்துட்டா போன வருஷம். ஏதாவது புரியுதா? அப்படி அம்மா செத்துட்டான்னு நாங்க பாவிக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்றேன். ஆனா நாங்க சுற்றுலால பாவிக்கிறத கேட்டிருக்கிறீங்களா எல்லாம்? அவர்கள் அறியாமல சொல்றார்கள். அது வேறு, அறிஞ்சோ அறியாமலோ நாங்கள் உலகத்தை மாற்ற முடியாது. குறைந்தபட்சம் எங்கள் செவிகளிலாவது பிழையாய் கேட்காமல் இருக்க பாடுபடுவோம். இப்ப அம்மா செத்தது 2021 என்று சொல்றது பிழைதானே. அப்ப இப்ப யாரும் கேட்கறது இல்லை, நுணுக்கமா கேட்கறது இல்லை. ஆனா நாங்கள் தம்பட்டம் அடிக்க அம்மா இறந்ததை கூட சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் நினைக்கிறீங்க? அம்மா எங்களை காலமானது என்று சொல்லலாம்.